தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அரசியல் சூழல் வேகமாக மாறிவரும் நிலையில் தவேக தலைவர் விஜய் இன்று மாலை ஆளுநர் ஆர்.வி. அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியுள்ளார். சென்னை ராஜ்பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மாநில அரசியலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போது தவேக வசம் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்தம் 113 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் விஜய் ஆளுநரிடம் கோரிக்கை மனுவை சமர்ப்பித்துள்ளார். ஆளுநருடனான சந்திப்பில் நாளை காலை 11:30 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பதவியேற்க அனுமதி வழங்குமாறு விஜய் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்பின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார கால அவகாசம் கோரியுள்ளதாகவும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சந்திப்பு சுமார் சில நிமிடங்கள் நீடித்ததாக தெரியவந்துள்ளது. தகவலின்படி ஆட்சியை அமைக்க தேவையான எண்ணிக்கைக்கு இன்னும் 5 உறுப்பினர்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது என்றும், இதனால் மீதமுள்ள ஆதரவுகளை பெற தவேக தரப்பு தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருபுறம் ஆட்சி அமைப்பு தொடர்பான நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு புறம் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் சென்னை நகரில் வேகம் எடுத்துள்ளன. இதனால் நாளை தமிழக அரசியலில் முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது.